வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு. பாரத மணித்திருநாடு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் அந்த நாளில் இன்று என்ற தொடரை பார்த்து கொண்டிருக்கிறோம். அதன் மூலம் கடந்த காலங்களில் இதே தேதியில் என்னென்ன நிகழ்வுகள் நடந்தது என்று ஆசை போட்டு கொண்டிருக்கிறோம். அந்த வரிசையில் இன்று மே 21 என்னென்ன நிகழ்வுகள் நடந்தது என்று பார்ப்போம். இன்று சர்வதேச தேநீர் தினம். தேநீர் அருந்தாதவர்களே இல்லை என்ற நிலை அளவுக்கு தேநீர் மக்களிடையே பிரபலமாகி உள்ளது. முதலாவது சர்வதேச தேநீர் தினம் 2005ஆம் ஆண்டு இந்தியாவில் உள்ள புதுதில்லியில் அனுசரிக்கப்பட்டது. பின்னர் ஐக்கிய நாடுகள் பொதுச்சபை 2019 டிசம்பரில் எடுத்த முடிவின்படி ஆண்டுதோறும் மே 21 சர்வதேச தேநீர் தினமாக அதிகாரபூர்வமாக அறிவிக்கப்பட்டது. தேநீரின் முக்கியத்துவத்தை அங்கீகரிக்கும் வகையில் இந்த நாள் அனுசரிக்கப்படுகிறது. ஐநா சபை உயர் அலுவலராக பதவி வகித்த பத்மபூஷன் விருது பெற்ற திரு CV நரசிம்மன் அவர்களின் பிறந்த நாள் இன்று. ஆண்டு 1915. சார்லஸ் லிண்ட்பர்க் என்ற அமெரிக்க விமானி தனியாக இடைநில்லாமல் நியூயார்க்கில் இருந்து பாரிஸ் வரை அட்லாண்டிக் பெருங்கடலை முதலில் கடந்து சாதனை புரிந்த நாள் இன்று. ஆண்டு 1927. கண்டுகொண்டேன் திரைப்படத்தில் நடித்த பிரபல நடனக் கலைஞர் அனிதா ரத்னம் பிறந்த நாள் இன்று. ஆண்டு 1954. இந்திய திரைப்படத்துறையில் செல்வாக்கு மிகுந்த நபரான திரைப்பட தயாரிப்பாளர் ஆதித்யா சோப்ரா பிறந்த நாள் இன்று. ஆண்டு 1971. முன்னாள் பிரதமர் திரு ராஜீவ்காந்தி அவர்கள் தமிழ்நாட்டில் ஸ்ரீபெரும்புதூரில் தமிழீழ விடுதலை புலி இயக்கத்தின் மனித வெடிகுண்டால் படுகொலை செய்யப்பட்ட துக்ககரமான நாள் இன்று. இந்த நாள் தேசிய தீவிரவாத எதிர்ப்பு தினமாக அனுசரிக்கப்படுகிறது. இந்த நிகழ்வு நடந்த ஆண்டு 1991. பிலிப்பைன்ஸ் நாட்டின் மணிலா நகரில் நடைபெற்ற போட்டியில் பிரபஞ்ச அழகி மிஸ் யூனிவர்ஸ் பட்டம் இந்திய பெண்மணி சுஷ்மிதா சென்னுக்கு கிடைத்த நாள் இன்று. அவர்தான் அந்த பட்டத்தை வென்ற முதல் இந்திய பெண்மணி. ஆண்டு 1994. அப்போது அவருக்கு வயது 18. பிரபல கம்யூனிஸ்ட் தலைவர் திரு R. உமாநாத் அவர்களின் நினைவு நாள் இன்று. ஆண்டு 2014. அந்த நாளில் இன்று என்ற தொடரை தொடர்ந்து கேட்டு மகிழ பாரத மணி திருநாடு சேனலை பின்தொடருங்கள் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு, ஆர்வமுள்ள பிறருக்கும் அதை பகிருங்கள் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.